மத்திய அரசுக்கு எதிராக போராடி வருவதாக பேசிய ராகுல் காந்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 15ஆம் தேதி காங்கிரஸ் கட்சியின் புதிய அலுவலகம் திறக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பேசிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, RSS, பாஜக மட்டுமின்றி அரசுக்கு எதிராக போராடி வருகிறோம் என்று பேசினார். இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரில் அசாம் போலீசார் ராகுல் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக போராடி வரும் மக்களை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று சந்தித்து பேசுகிறார். இந்த சந்திப்பு மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்வுக்கு சில கட்டுப்பாடுகளுடன் போலீசார் அனுமதி வழங்கியுள்ளனர். முதலில் பொதுவெளியில் இந்த சந்திப்பு நடைபெறுவதாக இருந்த நிலையில் தற்போது தனியார் மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சமூக நீதி பற்றி பேசும் திமுகவில் உட்கட்சி சமூக நீதி இல்லை என அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். எனவே அவர்கள் சமூக நீதி குறித்து பாஜகவிற்கு பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். இஃப்தார் விருந்தில் குல்லா போட்டுக்கொண்டு உட்காரும் சிலர் பாஜகவை பார்த்து மதவாதிகள் என கூறுவது வியப்பாக உள்ளது என்றும், தமிழகத்தில் சட்டவிரோத செயல்கள் அதிகரித்து வருவதாகவும் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை திரும்ப பெற இன்று கடைசி நாளாகும். இன்று மாலை இறுதி பட்டியல் வெளியிடப்படும். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இத்தேர்தலில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார், நாம் தமிழர் கட்சியின் சீதாலட்சுமி உள்ளிட்டோர் களத்தில் உள்ளனர். தற்போது 55 வேட்பாளர்கள் களத்தில் உள்ள நிலையில் இன்று மனுக்களை திரும்ப பெற கடைசி நாளாகும். பிப்ரவரி 5ஆம் தேதி பதிவாகும் வாக்குகள் 8ஆம் தேதி எண்ணப்படும். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி மீது விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முன் அனுமதி பெறாமல் ஈரோடு பேருந்து நிலையத்தில் பிரச்சாரம் செய்ததற்காக சீதாலட்சுமி உள்ளிட்ட 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசு விவசாயிகளின் சிரமத்தை போக்காமல் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதாக EPS கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே மழை பெய்திருப்பதால் அறுவடைக்கு காத்திருந்த நெற்பயிர்கள் பாதிப்படைந்து வரும் நிலையில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஏற்கனவே நெல் கொள்முதல் நிலையங்களில் மூட்டைகளில் உள்ள நெல் மணிகளில் ஈரப்பதம் அதிகரித்து வருவதாகவும், குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் அதிக பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் EPS தெரிவித்திருக்கிறார். எனவே அரசு உடனடியாக அதிகாரிகளை அனுப்பி பயிர் பாதிப்பு குறித்து ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்றும், 22% வரை ஈரப்பதமுள்ள நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ஐரோப்பாவில் நடைபெற்று வரும் கார் பந்தயத்தின் தகுதிச் சுற்றில் அஜித் அணி வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்த போட்டியில் அஜித் அணி பந்தய தூரத்தை 1.49 நிமிடங்களில் முடித்து வெற்றி பெற்றது. விடாமுயற்சி பாடல் வெளியாகி உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ரேஸிலும் அஜித் கலக்கி வருகிறார். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 9315077173 மற்றும் 8925917667. கடைசி தரையில் கண்டாங்கி சேலை.